A sip from coffee. அது என்ன சிப் ஃப்ரம் காஃபி? யூஸ்வலாக சிப் ஆஃப் காஃபி தானே சொல்லுவோம். ஆமாம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் ரம்யாவோட கதையை தெரிஞ்சு தான் ஆகணும். ஆமாம், ரம்யா ஒரு ஒர்க்கிங் விமனுங்க. காலையில் வேகமாக ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரி அலாம் வச்சு எழுந்திரிச்சு லன்ச் பேக் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி லாண்ட்ரிக்கு துணியெல்லாம் போட்டுட்டு அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பக்கூடிய ஒரு ஒர்க்கிங் விமன் தான். ஸோ அவங்க டெய்லி ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு டீ கடை பார்த்து அந்த இடத்துல போகிறப்பையும் சரி வரப்பையும் சரி எப்போவுமே ஒரு 150 ரூபாய் காஃபி குடிக்கிறது பழக்கம். இது அவங்களோட டெய்லி ரொட்டீனும் கூட. இந்த டெய்லி ரொட்டீன் அவங்க லைஃப்பில் எப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்குங்கிறதா இந்த ஸ்டோரியே. பார்க்கலாமா? டெய்லி ரொட்டீன் நல்லா போயிட்டுருக்கிற ரம்யாவோட லைஃப்பில் திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் மெயில் வருது. என்ன அப்படின்னா, அப்ரைஸில் பெருசாக ஹைக்லாம் எதுவும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி மெயில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தது ரம்யாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா அது, டெய்லி மாங்கன்னு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நம்மளால் எதுவுமே சேவ் பண்ணக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் வரிட் மச். அப்போ தான் சரி நம்ம பட்ஜெட் போட்டு வரலாம் அப்படின்னு பட்ஜெட்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது பார்த்தா அவங்களோட டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய இல்லையா அந்த 150 ரூபா காஃபி அதுவே பெரிய அமௌண்ட் எடுத்துடுச்சு. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபானா மாதத்துக்கு 4500 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 54,000 ரூபா. சும்மாவா? ஸோ ரம்யா பார்த்தாங்க, வீட்டிலேருந்து ஃபில்டர் காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த 150 ரூபாவை டெய்லி ஒரு ஜாடியில் போட்டு சேவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. மாத கடைசியில் அது 4500 ரூபா வந்துடும். வந்ததும் அவங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எஸ்ஐபினா நம்மளுக்கு தெரியும், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பயங்கரமாக அங்கே வேலை பார்க்கும். மாதத்துக்கு 4500 ரூபா 12% ரிட்டர்னில் போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 57,642 ரூபா கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம சேவிங்ஸில் மட்டும் வச்சுருந்தா வெறும் 54,000 ரூபா தான். அதுவே இன்வெஸ்ட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா 3,242 ரூபா கிடச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு இதுனா அப்போ 3 வருஷத்துக்கு, அப்போ 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ ரம்யானிலேருந்து காஃபியை விட்டுட்டாங்க, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களில் ஏதாவது தேவையில்லாதது இருக்கும், இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது எக்ஸ்பென்ஸாக இருக்கும், அதை நம்ம விட்டுடலாம். அதுக்கு பதிலாக நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் யூ கேன் கெயின் வெல்த். நீங்களும் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் பெருசாக இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன வெயிட் பண்ணுறீங்க? இந்த வீடியோவை காஃபி லவர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.